வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளை ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். நீங்களே ஓனர் டிரைவ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதுபடி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது, கேப் அப்ல ஓப்பன் ஆனாரு. ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட முடியாம நேரா கீழே ஓப்பன் பிரைஸ்ல இருந்து கீழே விழுறாரு. கீழே இருந்து வந்தவர் எகெயின் வந்து சப்போர்ட் ஒன்றுக்கு வரல. எக்ஸாக்டா நேற்று க்ளோசிங் பிரைஸ், அதாவது சிஸ்டம்ல நேற்றுக்கு எங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்ததோ அதனுடைய க்ளோஸ் பிரைஸ் தான் இன்னைக்கு லோங்க. இன்னைக்கு லோ வரைக்கும் வந்தவர் மார்க்கெட்ல இருந்து திரும்பவும் அப்சைடு ராலி போயிருக்காரு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது. இது நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நேற்று நம்ம நிஃப்டிக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 25,250 கால் 128க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, பர்பிள் லைனை தொட முடியாம விழுந்த மார்க்கெட்டு நேரா வந்து இந்த பிரைஸுக்கே சப்பு வந்து அதுக்கு கீழே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பிரைஸுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் 180 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பிரைஸ்ல ஏன் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும், அப்ப இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் விட்டு கூட நீங்க இந்த பிரைஸை கிராஸ் ஓவர் ஆகும்போது தாராளமா உள்ள போனீங்க அப்படின்னா கால் சைடு நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் புட்டு போற மாதிரி இருந்ததுனால நீங்க இதை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்பவுமே கால் வந்து ப்ரீவியஸ் டே ஹைய கீழே வந்துட்டாரு அப்படின்னாலே இங்க அவ்வளவுதாங்க. இந்த டைம்ல எனக்கு புட்ல ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்ப கவனிச்சு பாருங்க, இது புட்டு வந்து கால் வந்து மேல ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல போகல. எகெயின் புட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 62ங்கிற ஒரு ப்ரைஸ்க்கு மேல உள்ள போயிட்டாரு. ஸோ அங்கிருந்து 62 to 89 உங்களுக்கு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு நல்லா நான் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 116 வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, அடுத்தது இங்க இருந்து வந்த மார்க்கெட் திரும்பவும் இந்த பிரைஸ்லயே சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு 148 வரைக்கும் போறாரு. 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு கீழே கன்சாலிடேட் பண்ணிட்டு எகெயின் வந்தவர் திரும்ப 110 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு 180 ரூபா போயிருக்காரு. போதுமானதுங்க. இது நல்ல ப்ராஃபிட் கால் சைடு. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டு 128க்கு மேல இருந்தனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிருக்கு. பார்க்கும்போது பிரீமியத்தை வச்சு நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே, இதே நான் இன்னைக்கு நம்ம பிரீமியம் வந்து நிஃப்டியில நான் யாருக்கும் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ட்ரி எடுத்தது இதுல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். 25,000 இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஐடியல் பிரீமியம் 33 தாங்க. 33 to 66 தான் டார்கெட்டு. அது வந்து உங்களுக்கு தாராளமா அடிச்சிருச்சு. 66ங்கிற பிரைஸ் எங்க எப்ப ரீச் ஆனாரு, கரெக்டா இந்த டைம்ல 11:05க்குலாம் வந்து 66 ரீச் ஆயிட்டாரு. இங்க 33ல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா 66 டார்கெட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்புற இடத்துல வேற பிரீமியத்தை வச்சுதான் நம்ம இதை பார்க்கணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கீழே தான் நான் வந்து செக் பண்ணேன். இவர் தாராளமா வந்து 10 மணிக்கு கீழே இங்கேயே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் மேல போகாத வரைக்கும் கால் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல 33க்கு கீழே வந்த உடனே மார்க்கெட் வந்து இங்க 33ல சப்போர்ட் எடுத்துட்டு 33ங்கிற பிரீமியத்தை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரீமியத்தை அழகா எடுத்துட்டு போகலாம். கிளியர் கட்டா 66 ரூபாய் டார்கெட்டுங்க. நான் வந்து கேபிட்டல் நேற்று வந்து நல்ல வாலட்டைல் மார்க்கெட், பட் இன்னைக்கு ஓரளவுக்கு வாலட்டைல் மார்க்கெட் தான். கால் சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் போனாரு. செகண்ட் டைம் புட்டுல நமக்கு வந்து ரிவர்சல்ல என்ட்ரி எடுத்திருக்குது. இதுவே வந்து கேபிட்டல் டபுள் தான். ஸோ இதுல எல்லாம் வந்து நீங்க ஒரு லாட்ல ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கணும். நான் அந்த பிரீமியம் எப்படி நான் அனுப்புறதுன்னு நான் பாக்குறேங்க. ஓகே, நான் இது வந்து நான் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணல, நான் லேட்டா தான் எடுத்ததுனால. ஓகே, இதே சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அதே நிஃப்டியோடைய சினாரியோஸ் இருந்தாலும் சென்செக்ஸ் இன்னைக்கு ப்ரீமியம் எரேசிங் நிறைய நடந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதே சேம் இது வந்து மெயின் சார்ட்டு. நான் கொடுத்துருந்த ப்ரீமியம் வேல்யூ பார்ப்போம். இது வந்து எக்ஸல் வேல்யூங்க. இதுல உங்களுக்கு சொன்ன புரியாது. இதுல ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல வந்து 92ல இருந்து மார்க்கெட் வந்து 490 450 வரைக்கும் போயிருப்பாரு.
இங்க டிசைடிங் பிரைஸ் 202 அப்படிங்கிறது இங்க இருந்திருக்கும். இது பார்த்துக்கலாம். இதுலயே வந்து எக்ஸ்பைரி வேல்யூ ஒன்று இருக்கும். ஒரே நிமிஷம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 35ங்கிறது எக்ஸ்பைரி வேல்யூங்க. அதாவது ரெண்டாவது சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கும் அப்படிங்கிறத ரூலுங்க. இதுக்கு கீழே 2 சப்போர்ட் இருக்கு. நான் அது போடல. இதை நான் ஷேரும் பண்ணல. இது அவங்களுக்கே தெரியும்னு நான் எதுவும் எடுக்கல. 75க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனது 201 வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்காரு. நீங்க இந்த ஹை வரைக்கும் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஹை 189 வரைக்கும் தாராளமா போய் சேருவார். இதுதான் வந்து இதனுடைய பியூட்டி. 835ங்கிறது சப்போர்ட் வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியணும். 35ல 0 to ஹீரோ வேல்யூ இது தனிங்க. இது வந்து வேற செக்மெண்ட். இது ஐடியல் பிரைஸ பேஸ் பண்ணி இருக்காது. இது எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் நம்ம டீல் பண்ணணும். இவர் 75க்கு கீழே வந்துட்டாரு. இந்த 2 பிரீமியத்தை சூஸ் பண்ணணும். இந்த 2 பிரீமியத்துல யார் ஒருத்தர் 75ல சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ரூலு. அப்ப நமக்கு இவரு வந்து இங்க ஆல்ரெடி வந்து என்ன டார்கெட் ரீச் ஆயிருக்காருங்கிறதா நமக்கு தெரியும். அப்ப அந்த விலையை தொட முடியாம கீழே விழுகும் போது நீங்க இங்க சப்போர்ட் எடுத்துட்டாருனாலே மார்க்கெட் முடிஞ்சிடும். அதாவது நிப்டியுடைய நேற்று லாஸ்ட் எக்ஸ்பைரிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிப்டியுடைய எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ரெண்ட் ஃபாலோ ஆனார். இந்த 75 அப்படிங்கிறது புட் சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75 தொட முடியாம திரும்பவும் அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை தான் வந்து கால் ஆப்ஷனை தான் உடனடியாக இமீடியட்டா ஓடிஎம் கொண்டு வந்து இங்கே தான் ட்ரேட் எடுக்க பார்க்கணும். ஏன்னா அவர் வரல, 75க்கே வரல நிஃப்டியில. ஆனா இன்னைக்கு சென்செக்ஸ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கால் போனாரு, அங்க ஃபேக்கா விட்டுட்டு திரும்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. ஆனா இந்த பிரீமியம்ல தன்னுடைய க்ளோஸ் பிரைஸுக்கு வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான் ரூல். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, ரிவர்சல் ஜோன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் யூசுவல் மார்க்கெட்ல எப்பவும் நடக்கும். ஸோ இந்த பக்கமும் நான் முன்னாடி டார்கெட் கொடுத்துட்டாரு, பின்னாடி புட் சைட்லயும் வந்து சப்போர்ட் எடுக்கிறாரான்னு பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டாரு. அப்ப 75க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாரா, முடிஞ்சுது. அப்ப நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டே வந்து நீங்க தாராளமா போகலாம். ஸோ இதுதான் ரூலுங்க. சரிங்களா? ஓகே, நான் இன்னைக்கு ஐடியல் பிரீமியம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐடியல் பிரீமியம் வந்து 83,200ம் 82,200 புட்டும் கொடுத்துருந்தேன். அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 2 பிரீமியத்துல யார் ஒருத்தர் 59க்கு மேல இருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட். அதுபடி புட்டு வந்து 59 to 375ங்க. நீங்க 59 to 108 நல்ல டார்கெட். அது இமீடியட்டா ரீச் ஆயிடுச்சு. இது வந்து இது அப்படியே இதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த பிரீமியத்தை தான் நம்ம யூஸ்வலா பிடிக்க பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு இந்த பிரீமியம் நல்ல ட்ரெண்டிங்கா இருந்ததுனால இவர் 395 வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நமக்கு ஸ்டே ஆன் வேல்யூஸ். இந்த பிரீமியத்தை எடுத்தா எனக்கு என்ன பிரீமியம் கிடைக்கும், இதை 2 லாட் போட்டா நான் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும், இதைத்தான் நீங்க பார்க்கணும். ஸோ இது நான் வந்து மார்னிங் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த 2 பிரீமியத்துல யார் ஒருத்தவங்க 59 ரூபாய்க்கு மேல இருக்காங்களோ இதை பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? நீங்க இதை 2 பிரீமியம் எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு கரெக்டா ட்ரெண்டே தெரியுது அப்படின்னா நீங்க தாராளமா இங்கேயே எடுத்துட்டு போகலாம். இது அழகா 59க்கு கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேல் இழந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இவரை எடுத்துட்டு போயிடணும். ஸோ இதுதான் ரூல். இதைத்தான் நீங்க எப்படி எடுத்துருக்கணும் அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இங்க ரொம்ப பிரீமியமே கொடுக்காம கடைசி நேரத்துல தான் கொடுத்தாரு. ஓகே, அடுத்தது இப்போ நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஐடியல் பிரீமியம்ங்க. இதுல நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல எப்படி வேலை செஞ்சிருக்காரு ஒன்று இது பண்ணிட்டு பண்ணாதான் தெரியும். இதுல எதை வேணாலும் போடலாங்க, எல்லாமே கரெக்டாக தான் வேலை செஞ்சிருக்கோம். ஒரு நிமிஷம், ஒரே ஏதாவது ஒரு கரெக்டான இண்டிகேட்டர் ஏதாவது இண்டிகேஷன் கொடுத்துருக்கா, ஸ்கேல்பர் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய 2 மினிட்ஸில் ஸ்கேல்பர் இதுவும் நல்லா வேலை செஞ்சுருக்கோம். இங்கே 70ல கொடுத்துருக்கு. 70லேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப கீழே இறங்கி வந்து டார்கெட் அடிச்சிருக்காரு. இங்கே நீங்கள் வந்து 2ல வச்சிங்கன்னா இன்னும் நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். ஒன்று ஒரு விதம்ங்க. இந்த லோவிலேயே நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 159க்கு வந்த என்ட்ரி இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரைக் பிரீமியத்தோட நீங்க இதை டீல் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். இது வேணாம், நம்ம இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்க, நான் அடுத்தது நம்ம நாளைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்துடலாம்.
இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரே நிமிஷம். நிஃப்டி இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு லாங் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியுங்க, கிளாரிட்டியோட இருக்கும். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த டவுன் எல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க வந்து நான் இது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த மந்த் ஜான்லயே வந்து இந்த வேல்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து இயர்லி சப்போர்ட்டுங்க. இயர்லியில் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,668 சம்திங். இயர்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 27,368ங்க. ஸோ இந்த வேல்யூ இயர்லியில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத, அது இயர்லி சப்போர்ட்டுங்க. இயர்லி சப்போர்ட்ல இருந்து வந்ததும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இதுக்கு பல நியூஸஸ் காரணமா சொல்லலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் இல்லை, மார்க்கெட் வந்து டெக்னிக்கல் பிளஸ் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. வேல்யூஸ் தெரியாம ட்ரேட் பண்ண கத்துக்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 182க்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இனி அடுத்தடுத்த டார்கெட் நோக்கி தான் போகணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 435.30ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்த மார்க்கெட்டு நேற்று க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் வந்து திரும்பவும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. இனி ஃபர்தரா வந்து 26,000 நோக்கி போகலாம். அதுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்காக பிளைண்டா போய் ஓப்பன் கேண்டிலேயே வந்து கால் எடுக்காதீங்க. எப்பவும் நான் சொல்லி கொடுத்த ரூல் என்னன்னா, ஒரு கேண்டிலுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் லோல இருந்து காலை ட்ரை பண்ண செக் பண்ணுங்க. கால் லோவை கட் பண்ணா மட்டும் புட் சைடு போலாமான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ட்ரெண்ட் இப்பொழுதைக்கு மாறின மாதிரி காமிக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு வேல்யூவோட போங்க, சரிங்களா? நாளைக்கு நான் ஐடியல் பிரீமியம் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்ணிருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து பேக் டெஸ்ட் தான் வச்சிருக்கேன். இன்னும் நான் இதை பத்தி நான் யாருக்குமே சொல்லித்தரல. நான் டெய்லி வந்து இப்பொழுதைக்கு நான் யூடியூப்ல மட்டும்தான் கொடுக்குறேன், சரிங்களா? பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு நிஃப்டி இருக்குங்க. இப்பொழுதைக்கு திருமண மாதிரி காமிக்குது. இருந்தாலும் முக்கியமான பிரைஸ் அப்படிங்கிறது 25,182க்கு கீழே இறங்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,320 இருக்கு. அதை தாண்டும் பொழுது மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 623 வரைக்கும் போகணுங்க. ஏன்னா அது வீக்கோடைய லோனு நான் போட்டிருப்பேன். இந்த 470 தாண்டணும். அதுக்கெல்லாம் மேலே போயிட்டாரு அப்படின்னா கன்ஃபார்மா அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்கலாம். பட் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வந்து வேல்யூஸோட போங்க. நான் இப்போ சொன்னதையும் நீங்க மறந்துடுங்க. அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு, டவுன் ட்ரெண்டு தான் இனிமேல் அப்படிங்கிற மைண்ட் செட் வேண்டாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்டு எதுவா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை யார் கட் பண்ணாரோ அவர் பக்கம் போகாதீங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்ல நான் சொல்றேன், சரிங்களா? அதனால அதற்கு தகுந்த மாதிரி பாருங்க. இன்னைக்கு அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பத்தி யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல. அது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் இதுதானே. பிரீமியம் பத்தி பார்த்தீங்கன்னா 25 ஆக்சுவலாக 300 எடுத்துருக்கணும். நான் 250ல செக் பண்ணேன். 250 வந்து 156 அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஆவரேஜ் ப்ரைஸு. இந்த 156க்கு மேலே யார் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன் 250 எடுத்தேன் அப்படின்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் இதை எடுத்திருக்கிறேன், சரிங்களா? இதே 250 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66 ரூபாயிலேருந்து 156 வந்திருக்காரு புட் ஆப்ஷன். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இதே 300க்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்எஸ்சியில் நேற்று க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 250க்கு பார்த்தீங்கன்னா 155 அப்படிங்கிறது இருக்குது. எப்பவுமே மேக்ஸ் சார்ந்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 152ன்னு எடுத்துக்கோங்க அல்லது 158ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியா நீங்க வந்து எதை அணுகுனாலும் 28 அப்படிங்கிற வேல்யூவோட ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ட்ரி லெவல் கூட நம்ம அப்படி கரெக்டா அக்யூரேட்டா எடுக்க முடியாது.
இருந்தாலும் 155க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற 200 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் சொல்லுது. சரிங்களா? அவர் இன்னைக்கு 200 திரும்ப போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து இது ஆர்என்டி பண்ணி பாருங்க. இண்டிவிஜுவல் ஆவரேஜ் பிரீமியம்ங்கிறது ஒன்றும் இல்லை. என்எஸ்சியில் ஆஃப்டர் 7 o'clock மேலே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆன பிறகு காமிக்கக்கூடிய க்ளோசிங் வேல்யூவை எடுத்து நீங்கள் எந்த ப்ரீமியம் வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டு ப்ரீமியமையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் பவுண்ட்ரிலாம் இருக்குது. அதை நான் சொல்லி கொடுக்க போனால் நிறைய சப்ஜெக்ட் உள்ளே போகும். நான் அதை தனியாக ஒரு நாள் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 70 பாயிண்ட்ஸுங்கிற ரேஞ்சு 25,350 கால் 126 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸ்ட்ரைக் ப்ரீமியம் லெவலில் இதுவே நீங்கள் வந்து இதில் 25,400 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு வந்து 170க்கு மேலே போனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. நாளைக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் ஆகி திரும்ப மேலே போகலாங்க. இது வந்து என்னுடைய கணிப்பு தான். நாளைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஒன்று 151 அல்லது 170 வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது கால் ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ப்ரைஸில் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. 90 அல்லது 71 இன்னைக்கு லோ இந்த வேல்யூவில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் 7 பாயிண்ட்டுங்கிறது எஸ்எல். 6 பாயிண்ட் நான் சொல்லுவேன். லாட் சைஸ் 65 மாறினதுனால 7 பாயிண்டா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பேஸ் ஆன் உங்களுடைய ஒரு லாட்டோடைய எஸ்எல்ங்கிறது 500க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த எஸ்எல் சொல்றேன். இதுக்கு கீழே அதாவது 71 ரூபாயில அல்லது 72ங்கிற பிரைஸ்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அதுக்கு கீழே 7 பாயிண்ட் இருக்கணுங்க. இதுதான் என்னுடைய ரூல். இதுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் வந்து இன்னும் அதிகமாயிரும். அதனால இந்த பிரைஸ் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆகி மேலே போகும்போது நீங்க உள்ள போற மாதிரி பாருங்க. எந்த பிரைஸா இருந்தாலும் 72ங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு வந்து ஒருவேளை மார்க்கெட் 147 ரிஜெக்ஷன் ஆகி கூட 172 அல்லது 92க்கு வரலாம். அப்போ அந்த பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்து வெயிட் பண்ணி எடுங்க. இந்த இடம் வந்து 170ல ரிஜெக்ஷன் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் வச்சா கூட வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். திரும்பவும் இந்த விலைக்கு மேலே போனால் புட் ஆப்ஷனை தான் எடுக்கணும். ட்ரெண்ட் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. எப்போவுமே வந்து பிளைண்டா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இங்கே நீங்கள் ஓஐ பார்க்க வேண்டியதில்லை, எந்த வேல்யூவும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த விலையில் நடக்காமல் இது எந்த விலையிலும் நடக்காது. இவ்வளவுதான் என்னுடைய ரூல். இதனால தான் நான் வந்து பிரைஸ் அதாவது கால்குலேஷன் பேஸ்டு ட்ரேட் எடுக்க கத்துக்கிறேன். இதுதான் வந்து நிசப்தமான உண்மை. சரிங்களா? மார்க்கெட்டுங்கிறது நம்பர். இந்த நம்பர்ல நடக்காம வேற எங்கேயும் நடக்காது. அந்த நம்பர் என்ன, அதை நான் எப்படி எடுக்கணும், இதுதான் உங்களோட முயற்சியா இருக்கணும். தினமும் 1 மணி நேரம் நீங்க மார்க்கெட்டை ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஈவினிங் 1 hour நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க. பல விஷயங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியும். தயவு செய்து யாரு சொன்னாலும் சரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணாம எந்த ட்ரேடையும் எடுக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088558ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.